எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்கறது கேட்கறது ஆல் இன் ஒன் அஸ்வின் யூடியூப் தளத்தினுடைய பக்கம். இன்று நாம் பார்க்க போகின்ற காணொளி மர்ம நாடுகளினுடைய 2வது பாகம்தான். முதல்ல நம்ம இந்த காணொலியில் என்னத்தை பற்றிலாம் பார்க்க போகிறோம்னா, அந்த நாட்டினுடைய வரலாறு, அந்த நாடு இது எத்தனை நாடுகளை நிலத்தால் தொடர்பு கொண்டிருக்குது, அந்த நாட்டினுடைய ஒரு சில அபூர்வமான தகவல்களையும் தான் நாம் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த நாடு என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, 3 நாடுகள் என்னுடைய இருக்கையில் வச்சுருக்காங்க. அதில் ஒரு நாடு தான் நான் இப்போ எடுக்கணும். சரி, நான் எடுத்துட்டேன். இதோ எடுத்துட்டேன். மங்கோலியா வரலாற்று மன்னன், உண்மையாகவே வரலாற்று மன்னன் தான். சரி, இவருடைய வரலாறு, அப்புறம் இடத்தினுடைய சூழல், இவருடைய முக்கியமான தகவல்களை எல்லாம் தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க இந்த காணொலிக்குள்ளே என்னோட சேர்ந்து தொடர்ந்து பயணிக்கலாம். மங்கோலியா இந்த நாட்டு எங்கே இருக்குதுன்னா, ஆசிய கண்டத்தில் இருக்குது. இந்த நாடு பார்த்தீங்கன்னா ஆசியாவில் ஈஸ்ட் ஏஷியானா ஒன்று இது நம்ம ஈஸ்ட் ஏஷியாவில் இது லொக்கேட் ஆகிருக்குது. சரி, இந்த நாடு ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்குது. இது எத்தனை நாடுகளை நிலத்தால் தொடர்பு கொண்டிருக்குன்னா, ரஷ்யா மற்றும் சீனா, இந்த 2 நாடுகள் தான் நிலத்தால் தொடர்பு கொண்டிருக்குது. அதை தாண்டி வேற எந்த நாட்டையும் இது தொடர்பும் கொள்ளலை, கடலையும் தொடர்பு கொள்ளவில்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்லாக் நாடு. இதுக்கு நீர்ப்பரப்பு அமையவில்லை. அதாவது இது பார்த்தீங்கன்னா இந்த கடலையோ இல்லை பெருங்கடலையோ இது பார்டர் பண்ணலை. சரி, இந்த நாட்டினுடைய இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், இந்த நாட்டினுடைய தலைநகரம் ஊலான் பட்டோர். சரி, இந்த நாடு என்ன வகையில் வரலாற்று மன்னன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாங்கோல் பேரரசு. இதை நம்ம ஒரு சில நூற்றாண்டுகள் முன்னாடி, இந்த 11ஆம் நூற்றாண்டு பொழுதெல்லாம் சொல்லிருந்தா எல்லா மக்களும் அப்படியே பரபரன்னு கான்கள் அப்படின்னு நினச்சிட்டு போயிருக்குவாங்க. ஏன்னா இந்த மாங்கோல் பேரரசை ஆண்ட கான் என்கின்ற வம்சாவளி, இந்த மாங்கோல் பேரரசு மிகவும் பலம் வாய்ந்த ஒரு பேரரசு. இந்த பேரரசு தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே 2வது பெரிய பேரரசு இது வரைக்கும் நிலத்தால் பார்க்கும்போது. அந்த பேரரசு, அதாவது இந்த மாங்கோல் பேரரசு பார்த்தீங்க என்றால் உலகத்திலேயே முதல் இடத்தில் பிடிப்பது பார்த்தீங்கன்னா நிலத்தால் மட்டுமே தான் இது டிராவல் செஞ்சு இவங்க போய் பிடிச்சிருக்குவாங்க. எவ்வளவு நிலங்கள் என்றால், ஆசியாவில் இதுக்கு நிலம் அதிகமாக இருந்தது. ஐரோப்பாத்திலையும் ஆப்பிரிக்காவிலையும் இது ஒரு சில நாடுகளினுடைய நிலத்தில் இந்த மாங்கல் எம்பையர் இருந்தது. இதோடைய தொப்பி தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டாக அவங்களுக்குலாம் தெரியும். இந்த தொப்பி தான் அதிகமாக அந்த காலத்தில் கான்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த கான்கள்லே முக்கியமான ஒரு நபர் கங்கை கான், இங்கிலீஷில் கெங்கிஸ் கான்னு சொல்லுவோம். எப்படி இப்போ ஒரு நபர் வரலாற்றுக்கு போகும்போது ஒரு நபர் ரொம்பவே முக்கியமான ஆளாக இருப்பார். இப்போ அமெரிக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஜார்ஜ் வாஷிங்டனுடைய புகைப்படம் நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். தென்னாப்பிரிக்கானா நெல்சன் மண்டேலா. அதுபோல் இந்தியாவுக்கு எப்படி பல பேர் இருக்காங்க. அது மாதிரி தான் வரலாற்றுல ஒரு முக்கியமான மன்னன் இந்த கங்கை கான். இவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நிலத்தை காங்கர் செஞ்சிருக்கார். சரி, இந்த நாட்டினுடைய வரலாறு இவ்வளவு ரிச்சாக இருக்குது. இந்த நாடு பார்த்தீங்கன்னா ஆசியாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த நாட்டினுடைய ஒரு ஃபன் ஃபேக்ட், அதாவது ஒரு நகைச்சுவையான விஷயம் என்னென்னா, இந்த நாட்டுக்கு கடலுடன் தொடர்பு இல்லை. ஆனால் இந்த நாடு பார்த்தீங்கன்னா ஒரு கடல், அதாவது நேவின்னு சொல்கிறோம் இல்லையா, கடல் படையும் வைத்திருக்காங்க. அது 7 பேர் கொண்ட கடல் படை. அந்த கடல் படை பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு நீச்சலும் தெரியுமா. இது என்னத்துக்காக வச்சுருக்காங்கன்னா, ஒரு சில ஏரிகள் வழியாக எண்ணெயை மாற்றம் செய்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அவங்க எண்ணெய்களை மாற்றம் செய்யறதுக்கு மட்டுமே 7 பேரை வச்சுருக்காங்க. அதில் ஒரு நபருக்கு நீச்சல் வேற தெரியும். சரி, இந்த நாட்டினுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த நாடு உலகத்திலேயே 19வது மிகப்பெரிய நாடு. 19வது மிகப்பெரிய நாடுன்றதுனால இது மிகவும் பிரபலம் வாய்ந்த ஒரு நாடுன்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே மாங்கோல் பேரரசு 19வது பெரிய நாடு. ஆனால் இந்த நாடு என்னதான் மிகவும் வளம் வாய்ந்த ஒரு வரலாறை கொண்டிருந்தாலும், இந்த நாடு தான் உலகத்திலேயே மக்கள் தொகை ஒரு சதுர அடிக்கு மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய இடம் இதுதான்.
அதுக்கான காரணம் என்னன்னா, இதோடைய வடக்கில் பார்த்தீங்கன்னா இது சைபீரியாவினுடைய குளிர்ச்சி வந்து இதில் தாக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாறைக்கு மேலே வந்து இது வந்து கோபி பாலைவனத்தினால வந்து சூழப்பட்டிருக்குது. இந்த கோபி பாலைவனம் மட்டும் இல்லைங்க, இன்னொன்று மங்கோலியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, மங்கோலியர்கள் அதிகமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இன்னர் மங்கோலியா என்கின்ற சீன மாநிலத்தில் தான் வந்து குடியிருக்காங்க. சீனாவில் இன்னர் மங்கோலியான்னு ஒரு மாநிலம் இருக்குது. அங்கே தான் வந்து பல மங்கோலியர்கள் வந்து சென்று குடியிருக்கிறாங்க. ஆகையால் தான் வந்து இங்கே நிறைய பேர் இல்லை, மக்கள் தொகை வந்து ரொம்பவே குறைவாக இருக்கிறது. சரி, இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த இடத்தினுடைய இயற்கை வளங்களையும் பார்த்துட்டோம், இந்த இடத்தினுடைய பல விஷயங்களையும் பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படாத பல உண்மைகளும் இருக்குது. இந்த கங்கை கான் இருக்கார் இல்லையா, இவருடைய சடலம் இது வரைக்கும் கிடைத்ததாகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த நாடு வந்து பெரும்பாலும் வந்து வரலாற்றின் நம்ம வந்து புரட்டி பார்க்கும்போது வரலாற்று புத்தகங்களை உலக வரலாற்றில் இந்த நாட்டினுடைய மாங்கல் பேரரசுக்கு பிறகு இந்த நாடு வந்து மங்கோலியா என்று அழைக்கப்படும் போதெல்லாம் இந்த நாடு வந்து அவ்வளவா வந்து எந்த நாடுகளாலும் சூழப்படவில்லை. எந்த நாடுமே இதை வந்து போர் தொடுத்து அடிமை பண்ணவில்லை. உதாரணத்துக்கு எப்படி வந்து இந்தியாவை வந்து ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தினார்கள், அது போல வந்து இந்த இடத்தை யாருமே ஆட்சி செய்ய விரும்பலை. ஏன்னா வந்து பல காரணங்களுக்கு சொல்லப்படுது. முதல்ல வந்து சோவியத் ரஷ்யா இருக்காங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் வந்து சோவியத் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருந்த ஒரு நிலமாக இது கருதப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து இந்த நாடு வந்து சுதந்திரமாகவே நிலைத்து விட்டது. இந்த நாடு மிகவும் முக்கியமான ஒரு நாடுன்னு சொல்லலாம், ஏன்னா 19வது பெரிய நாடு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் வரலாற்றில் இதோடைய முக்கியத்துவம் ரொம்பவே அதிகமானது. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த நாடு வந்து இவ்வளவு பெருசாக இருக்குது, இவ்வளவு விஷயங்கள் இந்த நாட்டில் இருக்குதுன்றது நமக்கு மெயில் சிலுக்க வைக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்த மங்கோலியா நாடு. ஆனால் வந்து துரதிர்ஷ்டவசமாக இந்த நாட்டில் வந்து மக்கள் தொகை வந்து குறைவாக இருக்கிறார்கள் சதுர அடிக்கு. அதுக்கான காரணம் வந்து இன்னர் மங்கோலியாவில் அதிகமான மங்கோலியர்கள் வசித்து வருகிறது தான். இந்த மங்கோலியர்களுடைய வரலாறு அது மட்டும் இல்லாமல் வந்து இயற்கை அரண்கள் எல்லாமே ரொம்பவே அருமையானது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட வந்து இவங்க டர்மிக் அப்படின்னு சொல்லுவாங்க, டர்மிக் கண்ட்ரிஸ் அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா வந்து மத்திய ஆசியா அப்புறம் காக்கசஸ்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இது அசர்பைஜான் அப்புறம் துருக்கியோட வந்து இதோட அண்ணன் தம்பிங்க மாதிரி. அதாவது அவங்களால இவங்களை புரிஞ்சுக்க முடியும், அவங்களாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ உதாரணத்திற்கு எப்படி வந்து நம்ம தமிழ்நாடும் கேரளாவும், அதாவது மலையாளிகளும் தமிழர்களாலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது, அது மாதிரி இவங்களாலையும் அவங்களோட புரிஞ்சுக்க முடியும், தொடர்பு கொள்ளறதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த நாடு வந்து பற்றி பேசினது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் பல ஜியாகிரஃபி மற்றும் வரலாறு தமிழ் சார்ந்த விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச காணொலிகள்லாம் வேணும்னா கமெண்ட் செய்யுங்க. இந்த மாதிரி இன்னும் பல வீடியோக்களில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் எனக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. ஆகையால் சப்ஸ்கிரைப், ஷேர் அப்புறம் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த காணொலிகள் போல் பல காணொலிகளை உடனுக்குடன் பார்க்கணுன்னா பெல் ஐக்கான்னு ஒரு பொத்தான் இருக்கும், அவனையும் தட்டி விட்டுருங்க. நான் போடக்கூடிய காணொலிகள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்துடும். சரி, உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் அஸ்வின். நன்றி, வணக்கம்.